विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सन्निधौ सर्वदा तस्य स्यात् तदा भोभिमानकृत् आत्मात्मीयम् द्वयम् च तस्यादहम् मम गोचरः जातिकर्मादिमत्वादि तस्मिन् शब्दात् स्वहङ्कृति न कश्चित् वर्तते शब्दः तदभात् स्व आत्मनि आभासो यत्र तत्रैव शब्दः प्रत्यग्दृशिं स्थिताः लक्षयेयुर्न साक्षात् तमविद्य करिचन न हि अजात्यादिमान् कश्चित् अर्थः शब्दैर्निरूप्यते उपदेश साहस्रे प्रकरणम् தத்துவமசி பிரகரணம்னு அதுல இந்த பிரகரணத்துல 27வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். உபதேச சாகஸ்திரின்னு சொன்னாலே 1000 உபதேசங்கள்னா 1000ன்னு சொன்னா 1 2 3 999 1000 அப்படி கணக்கல் நிறையான 1000க்கு மேலேயே உபதேசம். உபதேசம்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால தெரியாத விஷயத்த சொல்றதுன்னு. ஆகையால் இங்கே சொல்ற விஷயங்கள் எல்லாம் புதுசான விஷயங்கள், சாஸ்திரத்துல ரகசியமான அங்காங்கு இருக்கக்கூடியதான விஷயங்கள். அத கோர்வையாக மனுஷாளுக்கு புரியும்படி சொல்றார். சாஸ்திரம் வாச்சமையானால் அந்த சந்தர்ப்பத்துல அது புரியும். ஆனா ஜெனரலா உங்களை ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்றது கஷ்டம். இங்க அது கிளியரா சொல்ற. ஒரு மனுஷனுக்கு நான் எனது எனக்கூடியதான 2 அறிவுகள் வருது. இது எப்படி வருது? இது கேட்டா என்ன ஆன்சர் சொல்ல முடியும்? நமக்கு நான் ஒரு அறிவு வருது, எனதுங்கிற அறிவு வருது. இது ரெண்டும் எப்படி உண்டாச்சு, எங்க இருந்து வருதுன்னு கேட்டா யாரும் சாதாரண மனுஷர்களுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். புரியறது கஷ்டம்தான். ஆனா அதனுடைய தத்துவத்தை இங்க சொல்ற. இந்த மனுஷனுக்கு ஆத்ம தத்துவம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. எது? கண்ணு காது மூக்கு நாக்கை இவைகள்லாம் நம்ம உபயோகித்துக் கொண்டிருக்கோம். கை கால எல்லாமே இவர்கள் உபயோகித்துக் கொள்ளும் பொழுது இவர்களுக்கு பின்னால ஒரு சக்தி, ஒரு திறமை இருக்கு. அந்த ஒரு சக்தியை நாம சைத்தன்யம்னு சொல்றோம். எப்படி வீட்டுல எல்லா மிஷினும் கிரைண்டர் மிக்சி எல்லாமும் இருந்தாலும் கரண்ட் இருந்தா தான் வேலை செய்யுமோ, இல்லாத போனா அது வேலை செய்யாதோ, அதே போலயே நமக்கு முக்கியமாக கண்ணு காது மூக்கு நாக்கு போன்றதான பல பதார்த்தங்கள் இருந்த போதிலும் அது வேலை செய்யணுமையானால் அதற்குள்ள ஒரு ஆத்மாங்கிற ஒரு சக்தி வேணும். இந்த ஆத்ம சக்தி இருந்தால் இவைகள்லாம் வேலை செய்யும். ஆத்மசக்தி மட்டும் இருந்தா போருமா? ஆத்மசக்தி இல்லாத இடம் இல்ல. நம்ம 2 பேருக்கு நடுவுலயும் ஆத்மசக்தி இருக்கு, எங்கும் இருக்கு, சர்வ வியாபகமாக இருக்கு, ஆகாசம் போல இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஆத்மசக்தி இருக்கு. அது இருந்தா மட்டும் போதுமா? அது இருந்தாலும் போறாது. கரண்ட் இருந்தா போறாது சார். மிக்சி கிரைண்டர் இவைகள்லாம் இருந்தா தான் வேலை செய்யும்னு. அப்ப இதுவும் வேணும், அதுவும் வேணும். இப்ப நமக்குள்ள இந்த ஸ்தூல சரீரம் இருக்கா, கிராஸ் பாடி, அதற்குள்ள ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசு 4ஆ பிரிஞ்சிருக்கு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4ஆ பிரிஞ்சுக்க. 4 பொருளை தான் சரி பிரிஞ்சு இல்ல. ஒரு பொருளே சில சமயத்துல மனசா வேலை செய்கிறது, சில சமயத்துல புத்தியா வேலை செய்கிறது, சில சமயத்துல சித்தமாகவும் சில சமயத்துல அகங்காரமாகவும் வேலை செய்யறது. அது இப்படிப்பட்டதான அந்த பொருள் ஒண்ணு இருக்கு. அதுல இந்த ஆத்மாவானது பிரகாசிக்கிறது. அது எப்படி பிரகாசிக்கிறது என்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப
அந்த ஆத்மாவும் இந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த கரணம்னு சொன்னேன், நீங்க அகங்காரம்னு வச்சு, அந்த ரெண்டும் சேர்ந்தால் நான் தோன்றும். ஏன்னா ஆத்மாவானது எப்படி இருக்க, நானாகத்தான் இருக்க. ஆனா நான் சொல்லணுமே, ஆனால் அதுக்கு இந்த மனசானது வேணும். மனசு இருந்தா தானே நம்ம வேலை செய்யறோம். தூங்குற சமயத்துல மனசு லயிச்சு போயிடுது, அப்ப ஒன்னும் சொல்லலையேனா, பேசலையே. தூங்குறப்பவும் பேசினா அது ஒரு வியாதின்னு அர்த்தம். தூங்குறப்ப யாரும் பேச மாட்டேன். சில பேர் தூங்கிட்டு நடந்து போவா, அதே மாதிரி தூங்குறப்ப கண்ணை திறந்தோ இல்ல வாயால ஏதோ பேசினா ஏதோ ஆயிடுதுன்னு. இப்ப இந்த நான் எப்ப சொல்றான் அவன், இந்த மனசுன்னு ஒண்ணு இருந்தா, இந்த மனசுல ஆத்மா பிரகாசிக்கிறது, அப்பொழுது நான் சொல்றேன். நான் சொன்னா இப்ப என்னாச்சு, அகங்காரத்துல இருக்கிற நான் உள்ள இருக்கிற ஆத்மாவே சொல்றதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா ஆத்மாவும் அகங்காரமும், அகங்காரம் தானே நான் சொல்றது, அதான் எல்லோரும் சொல்லல. எதவனா என்ன அகங்காரம் சார் அவனுக்கு அப்படின்னு கேட்டோம். அகங்காரம் தன்னை வசத்தியா நினைச்சுட்டு இருக்கான். அதே மாதிரியே இந்த மனசோட இந்த ஆத்மா சேருமையானால் நான் அங்கிறது ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். நான் போறேன், நான் வரேன், நான் எழுந்துக்கிறேன், நான் எல்லா காரியமும் பண்றேன்னு நான் சொல்றேன். நான் தூங்குறேன்னு சொல்லிடும். நான் தூங்குறேன்னு சொன்ன நீங்க தூங்கல. இன்னும் தூக்கத்துல எத்தனை தூக்கத்தோ நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன ஸ்வப்னம் பஸ்யதி தத் சுஷுப்தம். சோ தூங்குற சந்தர்ப்பத்துல நான் தூங்குறேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா மூச்சுண்ட பிறகு நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன தெரிஞ்சது உங்களுக்கு, ஆத்மாவும் மனசும் சேர்ந்தால் நானும் உண்டாகும். அதே போலயே நானும் அந்த மனசும் இந்த ஸ்தூல சரீரமும் சேருமையானால் எனதுன்னு உண்டாகும். முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல இந்த டேபிள் எனது, இந்த புஸ்தகம் எனது, இந்த சரீரம் எனது, இந்த கண்ணு எனது, இந்த கால் எனது, இப்படிங்கிற இந்த நான் எனது இந்த ரெண்டும் உள்ள இருக்கிற ஆத்மாவும் உங்க மனசும் சேர்ந்ததுனால ஏற்பட்டது. ஏன் சார் அப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஆத்மாவானது அந்த மனசுல பிரதிபிம்பிச்சிருக்கு. எப்படி, நீங்க கண்ணாடிக்கு முன்னால நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில வருதோ இல்லையோ, அதே மாதிரி பிரதிபிம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. சந்நிதோ சர்வதா தஸ்ய தியாத்தாதாவோ அபிமானக்ருத் ஆத்மா ஆத்மீயம் துவயம் சாதஹ ஸ்யாதஹம் மம கோச்சரஹ. சந்நிதோ சர்வதா தஸ்ய, சர்வதா எப்பொழுதும், தஸ்ய சந்நிதோ அந்த ஆத்மாவனுடைய சந்நிதியினால, சந்நிதினா கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நீங்க இங்க இருக்க, இங்க இருந்து ஒரு 10 மைலுக்கு அண்ணாட ஒரு கண்ணாடி இருக்கு, அதுல நீங்க பிரதிபிம்பம், உங்க பிரதிபிம்பம் வருமா? அப்ப என்ன இருக்கணும், கிட்ட இருக்கணும். அதே மாதிரிதான் மனசு ஆத்மாக்கு கிட்ட இருக்கு, அதனால மனசுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வருது. சந்நிதோ சர்வதா தஸ்ய ததாபஹா, அது மாதிரி. ததாபகான்னு என்ன அர்த்தம், அதனுடைய வெளிச்சம். அபிமானக்ருத், அபிமானக்ருதுன்னு அபிமானத்தை செய்யக்கூடியதான மனசு அல்லது அகங்காரம் வச்சுங்க. ஆத்மா ஆத்மீயம் துவயம் சாதா, அதனால ஆத்மா நான் என்றும் எனது எனக்கூடியதான என்னும் துவயம் இந்த ரெண்டும் அதஸ்யாத், அதஸ்யாத் அதுல இருந்து உள்ள ஆத்மா மனசுல பிரதிபிம்பச்சத்தினால காலம்புற எழுந்ததுமே நான் எனதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மனசு நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டு இதயத்துக்குள்ள போச்சு, போய் அங்கேயே லயமாயிடுது. அப்ப மனசு இல்லையோண்ணா, மனசு இல்லைன்னா பிரதிபிம்பம் இல்லையோண்ணா, பிரதிபிம்பம் இல்லைன்னா உங்களுக்கு நான் எனதுன்னு தோணுமா? தோணாது. ஆகையால் மனுஷனுக்கு நான் எனது எனக்கூடியதான எண்ணங்கள் தோன்றத்துக்கு காரணமே ஆத்மா சந்நிதியில மனசு இருப்பதனால். ஆத்மா எங்கும் இருக்கு, மனசன்னிதியில ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனசன்னிதியில ஆத்மா இருக்கத்தான் இருக்கும். உங்க மனசு இருக்கு, இது ஆத்மானுடைய சந்நிதியில இருக்கு. அதனால உங்களுக்கு நான் எனதுன்னு தோணும். சின்ன கேள்வித்தான், இதெல்லாம் விவகாரம் நமக்கெல்லாம் தோணும். காலம் நான்கிற
நான் இருக்கேன், நான் வந்திருக்கேன், நான் முடிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எனதுங்கிறேன். இது எப்படி உண்டாச்சு உங்களுக்குள்ள? இந்த ப்ராசஸ் எப்படி கேட்டெல்லாம் தெரியாது. உபதேச ஆசை படிச்சா தான் தெரியும். தன்னிதோ சர்வதா தஸ்ய ஸ்யாத் ததாபா. ததாபா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதன் போல் இருப்பது, அதனுடைய ஒளி இதுல வீசுவது. அபிமான கிருத்து, அபிமான கிருத்துன்னா அகங்காரம். ஆத்மா ஆத்மீயம் துவயம் சாதா, இவ்விரண்டும் அதுல இருந்து உண்டாச்சு. அத்தா அதுல இருந்து ஆத்மா ஆத்மீயம், நானு எனது. அது அகம் மம கோச்சரா. இத நீங்க எப்படி சொல்ல? நான் எனது சொல்றா. இந்த அகங்காரம் மமகாரம் நான் சொல்றா இல்லையா? இது எப்படி? ஜாதி கர்மாதி மத்வாதி தஸ்மின் சப்தா தத் அஹங்கிருதி ந கச்சித் வர்த்ததே சப்தா ததபாவாத் ஸ்வ ஆத்மனி. இந்த அகங்காரத்தினாலதான் இந்த நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஈகோன்னு சொல்ற பத்தில அந்த அகங்காரம் இருக்கு. அது இருக்க தொட்டுத்தான் அதுல ஜாதி கர்மாதி மத்வாதி, ஜாதி கர்மா இந்த ரெண்டும் அந்த அகங்காரத்துல இருக்கு. தஸ்மின் சப்தாஸ்து அஹங்கிருதி. இந்த நான் இது எனக்கூடியதான சப்தங்கள், நான் எனது எனக்கூடியதான சொற்கள் எல்லாம் எங்க? மனசுல இருந்து உண்டு, சுத்தமான ஆத்மால இருந்து உண்டு. ஏன்? அந்த ஆத்மாவை சொல்றதுக்கு சொல்ல இல்லையே. ஆத்மாவை குறிப்பதற்கு ஏதாவது ஒரு சொல்லு இருக்குமேயானால் அப்பொழுது இந்த சொல்லால ஆத்மா குறிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த நான் எனது எனக்கூடியதான சொற்கள் எதை சொல்றது? அகங்காரத்தை தான் சொல்லும். அங்கிருந்து உண்டாச்சு. அது தங்கத்திலிருந்து உண்டான வளை இருக்க, அதுதானே தங்க வளைங்கள். தட்டான் கையில ஒரு சுத்தி வச்சிருக்கேன், அதனால அடிச்சாதான் சார் தங்கம் வந்தது, சுத்திக்கு தங்கம்னு பேருன்னு சொல்விடா. அவன் சாதாரணமா ஒரு குடம் உடஞ்சதான ஒரு சில்ல வச்சுட்டு அதெல்லாம் மண்ணை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதுல இருந்து தங்கம் வந்தது வளை வந்ததுன்னு சொல்லிடா. ஆனா வளை எதுல இருந்து வந்ததுங்கிற? தங்கத்துல இருந்து வந்ததுங்கிற. அதே போலயே அகங்காரத்துல இருந்தா இந்த ரெண்டும் வந்து இருக்கு. நான் என்றும் எனது எனக்கூடியதான சொற்கள் அகங்காரத்துல இருந்து வந்திருக்கு. அதனால இந்த சொற்கள் அகங்காரத்தையும் குறிக்கும். காரியகாரண பாவம் இருக்கா இல்லையா? அதனால. ஆனா ஆத்மாவை குறிக்காது. ஏன்னா ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கணுமே ஆனால் அந்த பொருள்ல சில தர்மங்கள் இருக்கணும், அப்பதான் குறிக்கும். குடம்னு சொல்றேன், அது குடம் எனக்கூடியதான இனத்துக்கு சேர்ந்ததுனால குடம்னு சொல்றேன். மனிதன் சொல்றேன், மனித இனத்துக்கு சேர்ந்ததுனால இவனை மனிதன் கூப்பிடுறேன். இது டேபிள், இந்த ஷேப் இருக்கிறதுனால இதுக்கு டேபிள் சொல்றேன். இது அப்படியே 4 காலம் கைகிட்ட பிறகு இது டேபிள்னு சொல்லிடும். அப்ப அதுல ஒரு ஷேப் இருக்கணும், ஜாதி இருக்கணும், ஷேப் இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும். லாயர் அப்படிங்கிற அவர் லா படிச்சிருக்கார், லா பேசுறார், அதனால லாயருங்கிற. பாடகர் அப்படின்னு பாடுறார், அதனால பாடகர். சமையல் பண்றதுனால சமையல்காரர் அப்படின்னு சொல்லு. பேசுறதுனால பேச்சாளர்னு சொல்லு. ஏதோ ஒரு செயல் இருந்தா அந்த செயலை வச்சு அவருக்கு பேர் வைக்கலாம், உருவத்தை வச்சு பேர் வைக்கலாம், இனத்தை வச்சு பேர் வைக்கலாம், குணத்தை வச்சு பேர் வைக்கலாம். ஜாதி கர்மாதி மத்வாதி, ஜாதியோ கர்மாவோ இவைகள்லாம் அகங்காரத்துக்கு இருக்கு. அகங்காரம் தானே வேலை செஞ்சுட்டே இருக்கு. காலம் பழுது ராத்திரி வரையும் இதை செய்ய அதை செய்ய என்னென்னமோ மனசுல கொதிச்சுட்டே இருக்கு. சில பேருக்கு மனசு அது சும்மா உட்கார மாட்டேங்கிறது, எப்பவோ ஏதோ யோசனை பண்ணிட்டே. ஒருத்தர் சொல்ற, நான் தூங்கினேன்னா டிவி மாதிரி ராத்திரி 10ல இருந்து காலம் வர 6 வரைக்கும் அப்படியே தெரியுது சார், அவ்வளவு சொப்னம் தெரியுறதான். நீங்க தூங்கவே இல்லைன்னா அதான் என் தூக்கம்ங்கிறார் அவர். அப்படியே வாழ்கிட்டார். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, பழகி போயிடுச்சுன்னா கஷ்டம்னு தெரியாது போல இருக்கு, நமக்கு தெரியல. விவகாரம் என்னடா அப்படி இவைகள்லாம் மனசுல இருக்கு. மனசுதான் ஜாஸ்தி வேலை செய்யுது. நீங்க வெறுமன உட்கார்ந்துட்டு இருக்கேன் நினைச்சாலும் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கே தவிர மனசு உட்கார்ல, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், என்னாச்சோ ஏதாச்சோ நம்ம பசங்கள் அந்த ஊர்ல இருக்காளே, அவ நான் இருக்காளா, நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காளா, சௌக்கியமா இருக்காளா, கஷ்டப்படுறாளா இருக்கோ இல்லையோ மனசுல.
பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புற காலத்துல அம்மா ஏழவா இந்த பொண்ணு சௌக்கியமா இருப்பாளா இல்லையா? நீர் சௌக்கியமா இல்லையா? உங்க ஆத்துக்கார செங்கோல் நடக்குது இல்லையா? உங்க மாமியார் அப்படிதான் பண்ணீங்க ஏன் அப்படி? வீட்டுக்கு வீட்டு வாசப்படி முதல்ல அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நாள் அப்படி விட்டு பாப்பா. அதுக்கப்புறம் ஆத்துக்காரராகட்டும் மாமனாராகட்டும் யாரும் நான் தாங்க நான் சொல்ல சுவாமி, உங்க வேதம் தான் சொல்ல சம்ராஜ்ஞி ஸ்வசுதே பவ சம்ராஜ்ஞி ஸ்வசுமான் பவா. அந்த ஆத்து கூப்பிடுறப்ப எங்க ஆத்துல ராணி மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு கூப்பிடுறது வேதம். பொண்ணு இன்னொரு ஆத்துக்கு போறப்ப ராணி மாதிரி செங்கோல் நடத்தணும். உன்னுடைய அன்புனால எல்லோரும் நீ சொன்னபடி கேட்கணும்படி நீ வச்சுக்கணும் அப்படி. அப்ப எல்லாமும் அந்த மனசு ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, நம்ம பொண்ணு அங்க போயிருக்கே சௌக்கியமா இருக்குமா எப்படி? அந்த அம்மா என்ன நினைக்கிறானா, அந்த பொண்ணுக்கு 3 வேளை சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடைக்குமா? போட மாட்டாளா? இந்த மாதிரிதான் சுவாமி, உங்க பொண்ணுதான் எல்லாருக்கும் போட சாப்பாடு இருந்தாலும் இவளுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குமா? அப்படிதான் நினைக்கிறா. அப்ப இந்த மனசுல இந்த கவலை இருந்துட்டு தானே இருக்க. எத்தனை நாள் ஆனாலும் அந்த மனசு எப்பவுமே வேலை செய்யறதுனால அதுல கர்மா இருக்கு. அது நான் இந்த சரீரத்தோட சேர்ந்தது அப்படின்னு நினைச்சிருக்கிறதுனால அதுல ஜாதி, இந்த ஜாதி கர்மா குணம் கிரியா இவைகள்லாம் இருக்கிறதுனால அந்த மனசுக்கு பேர் உண்டு சுவாமி. ஆத்மாவுக்கு என்ன ஒரு பேரும் கிடையாது. ஏன் அதுல ஒரு தர்மமும் இல்லையே. நிர்தர்மகமான ஆத்மாக்கு எப்படி பேர் வைக்க முடியும்? முடியாது. அதனால என்ன சப்தா, ஒரு விதமான சப்தமும் அந்த ஆத்மாவுக்கு இல்ல. ததபாவாத் ஸ்வ ஆத்மனி, ததபாவாத்னா ஜாதி கர்மாத்யபாவா, ஜாதியோ கர்மாவோ இவைகள்லாம் இல்லாதனால அந்த ஆத்மாவை ஆத்மாங்கிற சொல்லு கூட குறிக்க. ஆத்மாங்கிற சொல்லு ஆத்மாவை குறிக்கல. ஆனா என்ன பண்றதுன்னு இந்த மனச குறிக்க, கவுனமா ஆத்மாவை குறிக்க. முக்கியமா எதை சொல்றது? மனசு தான். ஏன்னா அந்த மனசு என்ன பண்றது, தான் வாங்கிட்டு எல்லாத்தையும் அப்புறம்தான் அந்த ஆத்மாவுக்கு அனுப்புறது எல்லாத்தையும். அது மாதிரி அந்த மனசனுடைய சுபாவம். வீட்டுக்கு போய் பெல் அடிச்சேன், பெல் அடிச்சதுன்னா அந்த அது மாமி வந்தாங்க, கதவு திறந்தாங்க, கதவு திறந்தா என்ன பண்ணாங்க, மாமா பாக்கணும். எதற்காக கேள்வி? மாமா இருக்காரா இல்லையா? அவர் இருக்கார். நீங்க எதுக்காக வந்து இல்ல, அவர் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு இன்னொரு நாள் வரும். எல்லா விவகாரம் யார் நடத்துறா? தப்பு இல்ல, குடும்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா விவகாரம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் தான் நடத்திட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. அவருக்கு ஒரு கட்டமும் இல்லாம. அதுதான் உங்க மனசுன்னு. எல்லா விவகாரமும் ஆத்மா கிட்டேயே போகாமல் எல்லாமும் தானே நடத்தி வைக்கிறது உங்க மனசு. அந்த மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இனிமேல் மோட்சம். விவகாரம் வேதாந்தம் எல்லாம் என்ன சொல்றது? உங்க மனசை நிறுத்துங்க, மனசை இங்க அலப்பாயாத பண்ணுங்க. எப்படி பண்றது சொல்ற? நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல சொன்னாத்தானே அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியும். அதான் சொல்ற, நகச்சித் வர்த்ததே சப்தா, ஒரு சொல்லும் ஆத்மாவை குறிக்க இல்லை. ததபாவாத் ஸ்வ ஆத்மனி, தன்னுடைய ஆத்மாவில அந்த ஜாதி கர்மாதிகள்லாம் இல்லாதனால ஒரு சொல்லும் இல்லை ஆத்மாவை குறிக்க. ஆபாசோ யத்ர தத்ரைவ சப்தா பிரத்யங்கிருஷிம் ஸ்திதாः லக்ஷயேயுः ந சாட்சாத் தமிபி தத்யுக் கதஞ்சன. ஆபாசோ யத்ர தத்ரைவ சப்தாः, எங்க ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்குமோ அங்கேதான் எல்லா சொற்களும் வரும். பிரதிபிம்பம் இருக்கிற இடத்துல தான் எல்லா சொற்களும் வரும். பிரத்யக்திருஷிம் ஸ்திதாः லக்ஷயேயுः, அது லட்சணையா சொல்றது, நேரா சொல்லல. கங்கையில இளச்சேரின்னு சொன்னா, கங்கையில குடிச்சேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கங்கா நதி நடுவுல என்ன அர்த்தமா? நடுவுல இருந்தா குடிச்சா அழிச்சுன்னு போயிருக்கோம் சுவாமி. கங்கா ஜலமானது வேகம் ஓடிண்டே இருக்கோம் இல்லையா, குடிச்சு எப்படி போட முடியும்? ஒருவேளை போட்டாலும் அங்க நிறுத்தினாலும் அழிச்சுன்னு போயிடும். அப்ப என்ன அர்த்தம்? கங்கை கரையில் குடிச்சேரி. குடிச்ச இங்க இருக்க கங்கை கரையில. ஆனா எங்க சார் சொல்ற? கங்கையில. இந்த
குடிசைங்கிற பதமானது கங்கைங்கிற பதத்தோட சேர்ந்து சொல்றது. அங்க கங்கைன்னு என்ன அர்த்தம்னா கரைன்னு அர்த்தம். கங்கை கரைன்னு அர்த்தம். ஏன் கங்கை கரைன்னு சொன்னேன்? கங்கைன்னு ஏன் சொல்றேன்? கரையில குடிசைன்னு சொல்லியிருக்கலாமோ? கரையில குடிசைன்னு சொன்னா அந்த சைத்தியமானது நமக்கு தெரியாது. எப்பவும் சில் சில்னு இருக்கு சார் அங்க அந்த குடிசை. அது கங்கை கரையிலேயே இருக்கு. அதனால என்ன அர்த்தம்? எப்பவும் சில்லுன்னு ஏசி போட்டா போல இருக்கு, வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கா அப்படி சொல்ற. அதோட மட்டுமல்ல பாவனமா இருக்கு. பூவும் கிடைச்சிருக்கிறது அது பாவனம் இல்ல. கங்கை கரையில இருந்தா அது பாவனம். சுத்தமா இந்த காத்து பட்டாலே உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற. இப்ப கரையில் குடிசேன்னு கரைன்னு சொல்லாம கங்கைன்னு ஏன் சொல்றது தெரியுமா? நான் அந்த கங்கைக்கும் கரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால கங்கையில குடிசேன்னு சொன்னா கரையில குடிசேன்னு சொல்றேன். அதே மாதிரியே இங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் மனசுல இருக்கு. அதனால என்ன சொன்னார்? இந்த சொற்கள் எல்லாம் அந்த பிரதிபிம்பம் இருக்கிற இடத்துல தான் போறதே தவிர சுத்தமான ஆத்மாவுக்கு போல. ஆபாசோ எத்ரா, ஆபாசம்னா இது மேல ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம். ஆபாசோ எத்ர தத்ரைவ, எங்க பிரதிபிம்பம் இருக்கோ அங்குத்தான் சப்தாஹா, சப்தங்கள் ஆத்மா இப்படி பிரம்மம் இப்படி சப்தங்கள்லாம் பிரத்யக் திருஷ்யம் ஸ்திதாக லட்சயேயோ, பிரத்யேகாத்மாவில இருந்து பிரத்யேகாத்மாவை லட்சணையா தெரிவிக்கிறது. சாட்சாத் நேர தெரிவிக்காது. அந்த சொல்லானது நேர அதை தெரிவிக்காது. தமபிதத்யுக்கதஞ்சனா, எந்த விதமாகவும் அதை சொல்ல முடியாது. நஹி அஜாதிமான் கச்சித் அர்த்தசப்தை நிரூபியதே என ஜாதி கர்மா குணம் கிரியா இவைகள்லாம் ஏதாவது ஒன்னும் இல்லாத பண்ணால் ஒரு சொல்லானது ஒன்ன குறிக்காது. ஒரு சொல்லு ஒரு பொருளை குறிக்கணுமே ஆனால் அந்த பொருள்ல இந்த 4 தர்மங்கள்ல ஏதாவது ஒரு தர்மம் இருக்கணும். அப்பதான் அது குறிக்கும். அது எடுத்து சொல்ல முடியும். வெக்கம்னா என்னதுன்னு பேசி கேட்டா உங்கள என்ன சொல்வேன்? 4 வயசு பொண்ணு அது. யாரோ சொன்னா வெக்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷம் ஆட்டம் உனக்கே தெரியுங்கிறாமா. வேற என்னதான் பதில் சொல்றது? எப்படின்னு சொல்ல முடியும்? வெக்கத்தை நடனம் பண்ணிய காமிக்க முடியும். இன்னதுன்னு சொல்லி காமிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏன் தெரியல? அதுல இந்த ஜாதி குணம் கிரியா இவர்கள் இப்படி நிறைய சொற்கள்லாம் இருக்கு. இன்னதுன்னு சொன்னேன்னா அது என்னதுன்னு காட்ட முடியாத விவகாரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த சரீரத்தை காட்டுற இது அந்த ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மனசு அது சந்தோஷமான மனசு, துக்கத்தை அனுபவிக்கிற மனசு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதுக்கும் உள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லல சுவாமி. ஏதோவா சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சஹா, வாக்கும் மனசும் ஒரு புலனும் அங்கே போகல. காரணம் என்ன? அதுல இந்த குணம் இல்ல. நகி அஜாதிமான் கஷ்டத்து, ஜாதி குணக்கிரியாதிகள் இல்லாத எதுவும் அந்த சப்தத்தினால் சொல்ல முடியாது. சரி, ஆத்மா பாசோ யதா அஹங்கிருத் ஆத்மசப்தை ததோச்சதே உன்முகாதௌ யதா அக்னியர்த்தாஹ பரார்த்தத்வன்ன கஞ்சசா. ஆத்மா பாசோ யதா அஹங்கிருத் ஆத்மசப்தை, நான் நான் அப்படின்னு சொல்றதே இத நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நடந்தேன், இந்த உடல் எனது, இப்படி எல்லாம் சொல்றா இல்லையா? இது யாரு சொல்றா? ஆத்மா சொல்லல. ஏன்னா ஆத்மா தான் ஒரு செயலர் இல்லையே. யார் சொல்றாப்பா? உங்க அகங்காரம், ஈகோங்கிறா இந்த மனசு. அதான் சொல்றது ஆத்மா பாசஹா யதா அஹங்கிருத். ஏன்னா இந்த ஆத்மா பாசமானது ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் அந்த மனசுல வந்திருக்கு. அதனால்தான் தூங்குறப்ப நீங்க சொல்லல. மனசு லைட்டு போயிடுது, பிரதிபிம்பம் இல்ல. கண்ணாடிய எடுத்து பிரதிபிம்பம் எப்படி வரும்? வரையணும். அதே மாதிரிதான் தூக்கத்தில் சொல்லல. அதுதான் ஆத்மா பாசோ யதா அஹங்கிருத் ஆத்மசப்தை ததா உச்சதே உன்முகாதோ யதா அக்னியர்த்தாஹ. இப்ப பாருங்க, ஒன்னல்ல இருக்கக்கூடியதான தர்மம் இன்னொரு இடத்துல அது காணப்படுகிறது என்கிறது லோகத்துல இருக்குன்னு. கொள்ளிக்கட்ட நுனியில நெருப்பு இருக்கு.
அத சுத்தும் பொழுது எப்படி ரவுண்டாகவும் வேற விதமாகவும் வருது. நெருப்பு பார்த்தா எப்படி சுத்துறதுன்னு ரவுண்டா இருக்கு நெருப்புன்னா ரவுண்டா நெருப்பா இருக்க. விஷ்ணு சக்கரம் சுத்துறேன் எப்படி ரவுண்டா போறது பாருன்னா நெருப்பு சுத்தல அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பட்டாசு. அதே போல கொள்ளிக்கட்டை எப்படி எப்படி ஆட்டினா அதுக்குள்ள நெருப்பு ஆடப்படுறதுங்கிற உள்முகம்னா கொள்ளிக்கட்டை. யதா அக்னியர்த்தா அதே போலயே பாத்திரம் ஸ்டவ்ல வச்சது இறக்கி வச்சு தொட்டுட்டேள் அது எரிக்கிறது. பாத்திரம் என்ன சுட்டு கொடுத்தோம்னா பாத்திரமா சுடுறத பாத்திரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடியதான நெருப்பினுடைய தர்மம். அந்த நெருப்பு சுட்டா பாத்திரம் சுட்டதுன்னு எப்படி சொல்றோமோ அதே போலதான் மனசு என்ன பேசினாலும் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஆத்மா பேசுறது சார், நான் பேசுறேங்கிற நானுங்கிறத மனசுல இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. நிஜமான நான் அவைகளுக்குள்ள இருக்கு சர்வாந்தரமாக. அந்த நாளைதான் நீங்க கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து நான் உண்டாகிறது அதை கண்டுபிடிக்கணும். அதை விட்டு மனசோடையே இருந்துட்டு இங்கேயே சண்டை போட்டு இருக்கும். அதனால நமக்கு துன்பம் போகல. அதான் சொல்ற ஆத்மா பாசா யதா அஹங்கிருத் ஆத்மசப்தை ஆத்மா பாசா ஆத்மாவனுடைய பிரதிபிம்பமானது யதா எப்படி அகங்கிருத் சப்தை ததா உச்சத்தை அகங்கிருத்தாக இருக்கக்கூடியதான புத்தியிலையோ மனசுலயோ இருந்துட்டு அதை குறிக்கிறதோ கௌண்யா கவுன மரியாதையாக முக்கியமாக சொல்லல கவுனமா சொல்ல. உள்முகாதௌ யதா அக்னியர்த்தாக பாத்திரம் சொல்றதுன்னு பாத்திரமா நிஜமா சுட்டுத்த பாத்திரம் சொல்றதுன்னு நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கிறவன் எப்படி சொல்லுவான், அது எப்படி பாத்திரம் சுடும் அப்படின்னு கேட்க மாட்டார், சிரிப்பான். இவ்வளவு சுட்ட பிறகு கூட உனக்கு புத்தி வரலையே, தொட்டு கையோ சுட்டு சுட்ட பிறகாவது புத்தி வந்திருக்கணுமோ இல்லையோ, பாத்திரம் சுட்டதுன்னு இல்லையே உனக்கு வரலையே, நான் என்ன பண்றதுன்னு சிரிக்கிறேன். விவகாரம் என்ன, பாத்திரத்துக்குள்ள மறைஞ்சு இருந்ததான நெருப்பு சுட்டதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி தான் நாம் பண்றது நான்ங்கிறது வெறும் மனசுல இல்ல சுவாமி, அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவில இருந்தது. உள்முகாதௌ யதா அக்னியர்த்தாக பரார்த்தத்வான்ன சஞ்சதா முகாதன்யோ முகாபாசः யதா ஆதர்ஷ அனுகாரதः ஆபாசான் முகமப்யேவம் ஆதர்ஷ அனனுவர்த்தனாத். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கிற, அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்மளுக்கு சில கேள்வி கேட்கிறார், அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். சார் பரீட்சை மாதிரி கேட்கிறார், இப்படி இந்த கிளாஸ்க்கே வந்திருக்க மாட்டேன் நீங்க படிச்சு நமக்கு இது எப்படின்னு யோசனை பண்ண வைக்கிற. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது, ஆனா அது என்னன்னு யோசனை பண்ணினாதான் நமக்கு அது நல்லா புரியும், அனலைஸ் பண்ணாதான் புரியும். அதான் மனநம்னு பேரு. அதுக்கு கொஞ்சமா நமக்கு வேலை வைக்கிறார். முகாதன்யோ முகாபாசா யதா ஆதர்ஷ அனுகாரதா. கண்ணாடிக்கு முன்னால நீங்க நின்னுருக்க, நின்னதுமே என்னாச்சு, கண்ணாடியில உங்க முகமானது முகம் மட்டும்தான் முழுக்க இருக்கட்டும், டோட்டலா ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடிக்குள்ள இருக்கு. முகம்னு சொன்னா உங்க முகம், உங்க பேஸ். அதுக்கு கண்ணாடியில வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேரு, முகாபாசம். சம்ஸ்கிருதத்துல ரிஃப்ளெக்ஷன் சொல்றதுக்கு ஆபாசம்னு பேரு. இப்ப முகம் இருக்கு, முகாபாசம் இருக்கு. இதுல அந்த பிரதிபிம்பம் இருக்கு பார்த்தீங்களா, அது எதை ஃபாலோ பண்றதுன்னு. பிரதிபிம்பம் முகத்தை அனுசரிச்சு இருக்கா இல்ல கண்ணாடி அனுசரிச்சு? சின்ன கேள்வி. கண்ணாடிக்கு முன்னால நீங்க நிக்கிறீர்கள், உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடிக்குள்ள தோன்றது. அந்த தோன்ற முகாபாசம் பிரதிபிம்பம் இருக்கு, அது உங்க முகத்துக்கு சார்ந்ததா இல்ல கண்ணாடிக்கு சார்ந்ததா? என்ன முகாதன்யா முகாபாசா, நம்ம முகமானது முகத்தை விட வேற இருக்கக்கூடியதான ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கு, முகம் ஒண்ணு இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. யதா ஆதர்ஷ அனுகாரதா, எப்படி கண்ணாடிக்குள்ள காணப்படுகிறதோ, ஆபாசாத் முகமப்யேவம் ஆதாச அனனுவர்த்தனாத். இந்த முகாபாசம் இருக்கு,
நம்ம ரிஃப்ளெக்ஷன் அது வந்து முகத்தை கேர் பண்ணல. எதை கேர் பண்றதுன்னு கண்ணாடியை தான் பிடிச்சி. ஏன் சார் கண்ணாடி நல்லதா, கண்ணாடி ஒசந்ததா, இல்ல கண்ணாடி விட நான் ஒசந்தேன்? நான் இல்லைன்னா இந்த கண்ணாடிக்கு பிரதிபிம்பம் எப்படி வந்திருக்கும்? நான் சேதனா, கான்சியஸ் பீயிங், லிவிங் பீயிங், நான் இருக்கேன். என்ன விட்டுட்ட அந்த கண்ணாடி, அது அந்த முகாபாசமானது கண்ணாடி அனுசரிச்சு இருக்குன்னு சொல்றல, இது நன்னா இல்லையே, என்ன நன்னா பாருட்ட. அது கண்ணாடி அனுசரிச்சு தான் இருக்கு. கண்ணாடி கருப்பா இருந்ததுன்னா நீங்க வெள்ளை வெள்ளையில் இருந்தாலும் கருப்பா பிரதிபிம்பம் தான் வரும். கண்ணாடிக்கு தான் இருந்தா போல. கண்ணாடி அழுக்கா இருந்ததுன்னா பிரதிபிம்பம் அழுக்காத்தான் இருக்கும். கண்ணாடி அசைஞ்சுடுதுன்னா நீங்க வெறுமனை உட்கார்ந்து இருந்தாலும் அசையாம நீங்க நின்னாலும் பிரதிபிம்பம் அசையத்தான் அசையும். கண்ணாடியில கீரல் இருந்தா பிரதிபிம்பத்துல கீரல் இருக்கும். அப்ப அந்த பிரதிபிம்பம் முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அது வந்து எதை எடுத்துக்கிறது? உங்க முகத்துக்கு தகுந்தா போல இருக்கா, இல்ல கண்ணாடிக்கு தகுந்தா போல இருக்கா? கண்ணாடியை பிடிச்சுட்டு தான் இருக்கே தவிர முகத்தை பிடிச்சுட்டு இருக்கல சார். என்ன அழகா உங்க முகம் இருந்தாலும் கண்ணாடியில் நான் கீழே இருந்தா அல்ல அழுக்கு இருந்தா அந்த அழுக்கோட தான் அது காணப்படும். ஆனால் விவகாரம் என்னடா, முகாதன்யோ முகாபாசா, உங்க முகத்தை விட வேறான பிரதிபிம்பமானது யதா ஆதர்ஷ அனுகாரதா, கண்ணாடியை அனுசரிச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆபாசான் முகமப்பியேவம் ஆதர்ஷ அனனுவர்த்தனாது. ஆனால் நீங்க உங்க முகம் இருக்க பார்த்தீங்களா, இது கண்ணாடியை கேர் பண்ணல. கண்ணாடியை எடுத்தாலும் பிரதிபிம்பம் போயிடும், முகம் அந்த ஒண்ணு. இந்த கண்ணாடியில் நீங்க இருந்தா உங்க வலது பக்கம் இடது பக்கமாகவும் இடது பக்கம் வலது பக்கமாக தோணும், அப்படித்தானே? ஆனா கண்ணாடி எடுத்துடுங்க, கண்ணாடி எடுத்துட்டா உங்க முகமானது ஏதாவது மாறுறதோ? அப்ப கண்ணாடியை வச்சு முகம் மாறல, முகத்தினுடைய பிரதிபிம்பம் கண்ணாடி மாதிரி இருக்கு, கண்ணாடியை அனுசரிச்சு. இப்ப சொல்லுங்க, முகமும் பிரதிபிம்பம் ஒன்னா ரெண்டா? இது வேறையா ஒண்ணா? வேறையா இருந்தா பேத்தி வந்து கேக்குறா கண்ணாடிக்குள்ள யாருன்னு, உங்க தாத்தா தாங்கிறாரு. இது வேற என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு தூரம் படிச்ச பிறகு கேட்டா நான் தான் அங்கேன்னு சொல்றேன் சுவாமி, அநியாயமா இருக்கேன் ஒண்ணு. ஏன்னா ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல நீங்க அப்படிங்கிறார். முகாதன்யோ முகாபாசா யதா ஆதர்ஷ அனுகாரதா, கண்ணாடி அனுசரிச்சு உங்க பிரதிபிம்பம் இருக்கு. ஆபாசான் முகமப்பியேவம், ஆபாசத்தை விட வேறான உங்க முகமானது ஆதர்ஷ அனனுவர்த்தனாது, கண்ணாடிய எதிர்பார்க்கல. கண்ணாடி எப்படி போனாலும் நான் இருக்கும்படி இருப்பேன், அவ்வளவுதான். அது கருப்பானது வெளுப்பா மாறாது, வெளுப்பானது கருப்பா மாறாது. இதெல்லாம் மாறுறதெல்லாம் கண்ணாடிக்குள்ள இருக்கிற விஷயம்தான். நான் எப்பொழுதும் கண்ணாடியை வச்சுண்டா வைங்க, கண்ணாடியை எடுத்துட்டு போயிடுங்க, நான் ஒரு மாதிரி தான் இருப்பேன் சார், நான் மாற மாட்டேங்கிறது முகம். அதான் பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். பிம்பமானது கண்ணாடிக்கு முன்னால இருக்கிறது, பிரதிபிம்பமானது கண்ணாடிக்குள்ள இருந்தது. கண்ணாடிக்குள்ள எப்படி பிரதிபிம்பம் போச்சுன்னு அதெல்லாம் அப்புறம் கேள்வி கேட்க போறேன். விவகாரம் கவலைப்படாதீங்க. விவகாரம் என்னடா, நான் கேள்வி கேட்டா அதுக்கு பதிலும் அவரே சொல்லிட்டு போறாரு. அவருக்கு தெரியும் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நம்ம வம்பு கேட்டு, ஆனா ஆன்சர் சொல்லிவிடுவார். விவகாரம் நமக்கு தெரியணும். ஒரு செகண்ட் நமக்கு நம்ம பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணுதானா வெவ்வேறையான ஒரு டவுட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப நம்ம என்ன தீர்மானம் பண்ணிட்டோம், பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறு. என்ன லெப்ட் ரைட்டு இன்டர்போஸ் ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதனால அது வேதான இருக்கும். நான் இந்த பக்கம் பாக்குறேன் சார், அந்த கண்ணாடியில் இருக்கிறது என்னென்ன பாக்குறது, அது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கும்? இதெல்லாம் யோசனை பண்ணினா வேறேன்னு தெரியுது. ஆனா என்னடா சொல்லும் பொழுது நானே தானே சொல்றேன், உள்ள இருக்கிறது யாரு நான் தானே சொல்றேன், இல்ல வேற ஆளா? வேற ஆளுன்னா உங்க கண்ணாடிக்குள்ள எப்படி சார் வந்த? உங்க ஆத்துல நீங்க ஏகாந்தமா உட்காந்துன்னு பாத்துக்கிறேன், வெளியில போகும் பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு தலையை வாருண்டு ஒரு சிரிச்சு விட்ட அப்புறம் போறேன். வேற ஆளா இருந்தா உங்களை பார்த்து சிரிச்சா சும்மா இருப்பல, என்ன பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்க மாட்டேன். அப்ப என்ன விவகாரம்?
அந்த பிரதிபிம்பமும் வேறுங்கிற ஒரு எண்ணத்துல எப்படி இருக்கு. ஆனா வஸ்துதா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல, இருக்கிறது ஒரு ஆள் தான். அந்த பிரதிபிம்பங்கிறது காணப்படுறதே தவிர நகம் இல்ல சுவாமி. நகமில்லாத அந்த பிரதிபிம்பத்தில் தான் மனுஷாளுக்கு ரொம்ப பிரியம். ஒவ்வொரு தடவும் வெளியில வரப்ப அதை பார்த்து பார்த்துத்தானே வரேள். அந்த கண்ணாடியில் முன்னால தலைவாடுறதோ குங்குமம் வச்சுக்கிறதோ இது பண்றதோ அது பண்றதோ பாருங்க, கரெக்டா மீசை இருக்கான்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு தானே வரேள். அப்ப ஏன் அந்த கண்ணாடி மேல அவ்வளவு அபிமானம் உங்களுக்கு? பொய்யான பொருட்கள் தான் மனுஷனுக்கு அபிமானம் ஜாஸ்தி. அதான் சொல்ற, அகங்கிருத்திய ஆத்ம நிர்பாச முகாபாச வதிஷ்யதே முகவத் ஸ்மிருத ஆத்மான்யோ அவிவிக்தோ ந ததைவ ச. அகங்கிருத்திய ஆத்ம நிர்பாச, அகங்கிருதி கண்ணாடியில் இருக்கக்கூடியதான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்க பார்த்தீங்களா, அது என்ன முகாபாச வதிஷ்யதே, அது முகத்தினுடைய ஆபாசம். அப்படி ரிஃப்ளெக்ஷன். முகவத் ஸ்மிருதா ஆத்மா, இந்த ஆத்மாங்கிறது முகம் மாதிரி. அந்த கண்ணாடியில் இந்த மனசுல இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மாபாசம் ஜீவன் சொல்றது பார்த்தீங்களா, அது என்னது? அது பிரதிபிம்பம் மாதிரி. ஜீவன் என்கிறவன் மனசுல தோணின பிரதிபிம்பம். முகமானது எப்படி அதை விட தனியாக காணப்படுகிறதோ அதே விதமா ஆத்மாவானது நமக்குள்ள மனசுக்கும் உள்ள இருக்கு. கண்ணாடிக்குள்ள இருக்கிறது ஜீவன், கண்ணாடிக்கு வெளியில இருக்கக்கூடியது ஆத்மா. அதான் பரமாத்மா. முகவத் ஸ்மிருத ஆத்மா அந்யா அவிவிக்த உத தெய்வ ச. ஆனா அவ ரெண்டு பேரையும் பிரிக்க முடியல. சம்சாரி சயித்யேகே. இப்படி இருக்கிற காலத்துல நமக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கா போல சில பேர் இதையே வெவ்வேறு விதமா சொல்றாரு. அந்த உள்ள இருக்கிற ஆத்மா சம்சாரிட்டமா, அந்த ஆத்மாவுக்கே சுகம் துக்கம் எல்லாமும் இருக்கு சார் அப்படின்னு சில பேர் சொல்லிவிட்டா. ஆபாசோ யஸ்து அஹங்கிருதி வஸ்து ಛಾಯಾ ஸ்மிருதேரன்யத் மாதுர்யாதிட காரணம். அந்த பிரதிபிம்பம் இருக்கு பார்த்தா, அந்த ஆத்மாவிட வேறாக இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம், அந்த மனசுல தோணினதான பிரதிபிம்பம், அத ஜீவன் சொல்லி அந்த ஜீவனுக்கு சுகம் துக்கம் எல்லாம் உண்டு. காலம் எழுது இது வேணும் அது வேணும் அலைஞ்சுட்டே இருக்கான். ஊர் முழுக்க அலையிறான், தினந்தோறும் அலையிறான். ஒரு நாள் அலைஞ்சா பரவாயில்ல சார், எதுக்காக அலையிற யோசனை பண்ணி பண்ண. காலம் எழுது இங்க ஓட்டல அங்கே போறல அது பண்றது இது பண்ணல, வெறுப்புனவே உட்கார முடியல உங்களால. எதுக்காக அலையிறேன் என்ன யோசனை பண்ணேன்னா, அலைஞ்சாதான் சார் காசு வரும், காசு வந்தாதான் சார் நான் சௌக்கியமா இருப்பேன். சோ கடைசியில உங்களுடைய எண்ணம் எங்க இருக்க? ஆனந்தமா இருக்கணும். அந்த ஆனந்தத்தை நோக்கி அலைஞ்சுட்டு இருக்க. அந்த ஆனந்தம் அங்கேயே உள்ளே ஆத்மாவில் இருக்க, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டா, இந்த ஜீவனுக்கே சுகம் இருக்கு துக்கம் இருக்கு அலையிறான் அப்படின்னு சொல்றாளாம். சம்சாரி சயித்யேகே ஆபாசோ யஸ்து அஹங்கிருதி. யாரு அகங்கிருதி அகங்காரத்தினால் ஆபாசா பிரதிபிச்சிருக்கானோ ஜீவன், அவனே சம்சாரின்னு சொல்றார். அதோட மட்டும் இல்லாமல் இவன் சொல்றதை விட அதுக்கு ஒரு ஸ்மிருதிய வேற கோட் பண்றான். அதான் அங்கே ஒன்று பண்றதே தப்பு தண்டா காரியம். அதுக்கு வேற ஒரு பிரமாணத்தை வேற காட்டுறான். என்ன பண்றதுன்னு, வஸ்து ಛಾಯಾ ஸ்மிருதேரன்யத் மாதுர்யாதிட காரணம். வஸ்து ಛಾಯா நிழல் இருக்கு நமக்கு. இந்த நிழல் இருக்க, அந்த நிழலை தாண்டப்படாதுன்னு ஸ்மிருதி சொல்றது. என்ன சொல்றது? தர்மசாஸ்திரம் குரு நடந்தா குருனுடைய பின்னால்தான் சிஷ்யன் போகும். குருனுடைய நிழலை காலால தாண்டப்படாது. தாண்டினா என்ன சார்? என்ன கேட்கப்படாது. புஸ்தகம் எழுதினா ஸ்மிருதி கர்த்தாவை கேட்கணும். பாபம்ங்கிறது மகான்களுடைய நிழலை நம்ம தாண்டப்படாது. அப்படின்னா அவன் நிழல் விழற அளவு இடத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். குருவுடைய நிழல் தாண்டப்படாது அப்படிங்கிறது. சாயான நிழலும் இல்லையா, அதே மாதிரிதானே இந்த ரிஃப்ளெக்ஷனும் அப்படித்தானே இருக்கு. இப்ப விவகாரம் என்னடான்னு, சூரியனுடைய வெளிச்சம் பட்டா அதனால ஏற்பட்டது நிழல். அதே போல கண்ணாடிக்குள்ள ஏற்பட்டா நமக்கு சாயான்னு சொல்றேன். இப்ப இந்த வஸ்து ಛಾಯಾ ஸ்மிருதி, குரு வேற குருடைய நிழல் வேற.
குருவுடைய நிழலை தாண்டப்படாதுன்னு சொல்லு. அப்ப குரு தாண்டலாமான்னு கேட்காதீங்க, யாரையும் தாண்டப்படாது. அதனால குருவுடைய நிழலையே தாண்டப்படாதுன்னு சொன்னா அது ஒரு பொருளா தானே, பாசிட்டிவ் ஆப்ஜெக்டா வச்சுட்டு தானே சொல்றது ஸ்மிருதி. அதே மாதிரி கண்ணாடிக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பம் பாசிட்டிவ் ஆப்ஜெக்ட். அதோட மட்டும் இல்ல, மாதுரிய அதிக காரணம். ஒரு மனுஷன் இந்த மிளகாலாம் அரைக்கிறாள் இந்த மிஷின் அந்த பக்கத்திலே இருந்தான்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் தும்மல் வரும். இவனுக்கெல்லாம் ஒரே காரமா படும், இடமே ரொம்ப சிரமம், கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதே போல திணிப்பா இருக்கக்கூடியதான பல ஸ்வீட் ஷாப்போ அங்க இருந்தா என்ன ஆகும்னு மனதுக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் சுகர் பேஷண்டா இருந்தாலும் இல்லாத போனாலும் சாதாரணமா எல்லாருக்கும் திணிப்பு இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷமா இருக்க, காரம் இருக்கிற இடத்துல கஷ்டமா தான் இருக்கு. அதே மாதிரியே இந்த மரத்துடைய நிழல்ல இருக்கான்னு பாருங்க, அவனுக்கு உஷ்ணத்தினுடைய இது தெரியறதோ தெரியலன்னு. சோ எந்த இடத்துல இருக்கானோ அதுக்கு தகுந்தா போல அவனுக்கு ஒரு சுகமோ துக்கமோ வருதோ இல்லையா, அப்ப அது வெவ்வேறு தானே இருக்கணும். ஆத்மாவுக்கு தான் சுகம் இல்லை துக்கம் இல்லை ஒன்னும் இல்லைங்கிறல. ஆகையால் ஆத்மாவிட வேறானவர் ஜீவன், அவனுக்கு சுகம் துக்கம் எல்லாமும் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல சில பேர் என்ன இருக்கா, நான் இல்லைன்னு சம்சாரீச்சதே சில பேர் சொல்றது ஆபாசோ எத்தங்கிருதி வஸ்துச்சாயா ஸ்மிருதேரன்யத் மாதுரியாதிச்ச காரணம் ஞைகதேசோ விகாரோ வா ததபாசாஸ்ரய பரே அகங்கர்த்தா இத்யேவ சம்சாரே ஸ்வதந்திர இதி கேஜனா. இல்ல அந்த உள்ள இருக்கிற பரமாத்மாவனுடைய ஒரு பகுதி சார், ஏகதேசா அவருடைய பகுதி. இல்லைன்னா அவரே இப்படி மாறிட்டார் சார். விகாரோவா ததபாச ஆசிரயப்பரே இல்ல, இந்த மனச புடிச்சுண்டு இருக்கிறவர் ஒருத்தர் அகங்கர் தைவ சம்சாரி, இந்த நான் சொல்றவன் தான் என் சம்சாரி. ஸ்வதந்திர இதி கேஜனா, இவர் ஆத்மாவிட வேறானவர் அப்படின்னு சில பேர். இதுவும் நம்ம ஊர்ல இருக்கிறவா பேசினா சரி, புத்த மதத்துக்கு சேர்ந்தவன் அவளும் வேற ஐடியா சொல்லிட்டார். அகங்காராதி சந்தான சம்சாரி. ஒரு மனுஷன் இருக்கானோ இல்லையா, அவன் காலம்பரை எழுந்ததுமே அவனுக்கு ஒரு நாலெட்ஜ் வந்திருக்கு. நான் 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 ஒண்ணு. இது என்ன எப்ப போறதுன்னு தூங்குறப்பதான் போறது. அது வரைக்கும் நான் சொல்லல, ஜபம் பண்ணல சார், நான் ஜபம் பண்ணல. ஆனா நீங்க எதை பண்ணினாலும் இந்த நானோட தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நானை விட்டு ஒரு செகண்டாவது உங்களால இருக்க முடியுமோ? எப்ப சார் இந்த நான் போறதுன்னு ஏன் சார் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கு சார். இல்ல, நீங்க தூங்குறப்ப நான் சொல்லியிருக்கா இல்ல. இந்த நானுங்கிற அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஆலய விஞ்ஞானம்னு பேரும். ஆலய விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம், எந்த நாலெட்ஜ் இருக்கோ டில் டிசிபேஷன் அந்த நாலெட்ஜ், அதுக்கு ஆலய விஞ்ஞானம். ராத்திரி படுத்துட்டேன்னு வச்சுங்களேன், மனசு உள்ள போயிடுதுன்னு வச்சுங்களேன் இதயத்துக்குள்ள, இனிமேல் நோமோர் ஆலய விஞ்ஞானம், நான் சொல்ல மாட்டேன். இந்த நான் எனக்கூடியதான அறிவு எல்லா பிராணிகளுக்கும் காலம்பரம் எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சு தூங்குற பரியந்தம் இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லை சார் இத்தனை நாளா, இப்பாவது தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நான் எனக்கூடியதான அறிவு, இதுக்கு என்ன பேரு, ஆலய விஞ்ஞானம். இந்த தர்மபதம்ங்கிற கிரந்தத்துல புத்தர் சொல்லியிருக்கார். புத்தர்னு நாங்க கோச்சு மாட்டோம், ஞாபகம். அவர் சொல்றது ஜீவாத்மா ஐக்கியம் ஜீவன் என்னங்கிற விஷயத்துல வித்தியாசமே தவிர ஜெனரலா ஐடியாஸ் இருக்கிறதுல அவர் பெரியவர் தான். அதே போல பிரவருத்தி விஞ்ஞானம், இந்த நான் மட்டும் இருந்தா ஒரு தொந்தரவுமே இல்லை சார். நான் இதுன்னு சேர்க்கிற இடத்துல அங்கேதான் ப்ராப்ளம். நான் அந்த நான் வெளுப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், இப்படின்னு ஐடியாஸ் வந்துருதுன்னு வச்சுங்களேன், அப்பதான் வேலை செய்ய தொடங்குறேன். இன்னொருத்தனை ஈர்க்கப்பட்டதுக்காக நான் அழகா இருக்கேன் அப்படின்னு 4 தடவை சொன்ன, நீ அழகு நீயே வச்சுக்கோயார். ஒரு 10 வருஷம் எல்லாம் தெரியும், கருத்தனை வந்த பிறகு உங்க அழகு தெரியும். அங்கங்களிடம் பலிதம் துண்டம் ஜாதகனவீனம் ஜாதம் துண்டம். உடம்பெல்லாம் ஒரே சுருக்கம் விழுந்து போயிடுத்து, பல்லெல்லாம் ஒவ்வொன்னா கீழே விழுந்துட்டு, நீங்க ஒண்ணும் பண்ணல, தானே விழுந்து. இப்ப தெரியுமே, உங்க அழகெல்லாம் தெரியுமே. நான் அழகுன்னு நீங்க நினைச்சுட்டீங்களோ, வயசானா போயிடுதா,
அந்த நானுங்கிறது மட்டும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கல. நான் அழகன், நான் நன்னா இருக்கேன், நான் பணக்காரன், இப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சுங்கன்னா பணக்காரனா இருக்கிற சந்தோஷமா என்ன நினைக்கப்படாது. ரொம்ப பணக்காரனா இருக்கான் பாத்தீங்களா, இன்கம் டாக்ஸ்ல நான் வேலை செஞ்சேன்னு அங்க அந்த ஆத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன், ரொம்ப பயப்படுவான். ஏண்டா வந்தாங்க, நாளைக்கு ரைடு வர்றதுக்கு முன்னாலேயே மோபம் பிடிக்கிறதுக்காக வந்தானான்னு சொல்லி. ஆனால் நம்ம நினைக்கிறது பார்த்தோம்னா இதோட சேர்ந்த நானானது மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. கேவலமான நானானது மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கல. அப்ப முதல்ல ஆரம்பத்துல என்ன சொன்னேன், நான்கிறது ஒண்ணு, இதுன்னு ஒண்ணு. இந்த ரெண்டும் எங்க இருந்து உண்டாச்சு? உங்க மனசுல இருந்து உண்டாச்சு. இதோட சேர்ந்ததான ஒரு அறிவுக்கு பிரவருத்தி விஞ்ஞானம்னு பேராம். இதோட சேராத நான் எனக்கூடியதான அறிவுக்கு ஆலய விஞ்ஞானம்னு பேரு. இந்த ரெண்டு தான் இந்த மனுஷனுக்கு ஏற்படுறது. அதுல அகங்காராதி சந்தான சம்சாரி, அகங்காராதி சம்சாரா, நான் எனக்கூடியதான ஒரு கண்டினியூஸ் நாலேஜ் ஒண்ணு இருக்கு, இதான் சம்சாரம். இதை விட்டுதான் சம்சாரி. நான் அன்வயி கொச்சுது, நான்கிறது எல்லாத்தோடையும் சேர்ற ஆத்மா இருக்க, அது இல்லை. இத்யேவம் சௌகதா ஆஹு சுகதர் சர்வஜ சுகதோ புத்தோ அப்படின்னு. சுகதன்னா புத்தர். அதனால சௌகதா ஆஹோ தத்ர நியாயோ விசாரியதாம், அதனுடைய நியாயம் நம்ம விசாரிப்போம். சம்சாரிணாம் கதாத்தோ ஆஸ்தாம். இப்ப நமக்கு அதை பத்தி வேண்டாம். ஜீவன் யாருங்கிறதுக்காக இப்ப நம்ம வந்திருக்கோம். நான் இப்ப எதை விசாரம் பண்ணிட்டு இருக்கோம்? அகங்காரம் மமகாரம் எங்க இருந்து வந்தது, நான் இது எனக்குடையதான அறிவுகள் ஜீவனுக்கு எங்கிருந்து வந்தது, அதை சொன்னே தவிர, அதை விசாரம் ஆரம்பிச்சுமே தவிர இன்னைக்கு ஜீவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், இந்த கதை வேண்டாம். சம்சாரிணாம் கதாத்தோ ஆஸ்தாம் பிரகிருதந்தோ அதுனா உச்சதே. ஆனா இன்னைக்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அது ஞாபகம் வச்சுக்கணும். சாஸ்திரங்கள்லாம் எப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டரை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது. கோர்ட்ல பிரேம் பண்ணியாச்சுன்னா என்னதுன்னு அதை பத்தி பேசணுமே தவிர, எங்க பாட்டி இப்படி சொல்லிட்டு இருந்த இந்த கதையெல்லாம் அங்கே பேசக்கூடாது. அதனாலேயே விரட்டி அடிச்சுடுவான் ஜட்ஜு. விவகாரம் என்ன பேசி இருக்குமோ ரூல்ஸ் ஃப்ரேம்ஸ் அததான் அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணினா அதை பத்தி சம்பந்தம் இருந்தா பேசுவோம். ஆனா அவசியமா பேசக்கூடாது. இது சாஸ்திரத்துல இருந்து வந்து எதை எடுத்துட்டோமோ அதை பத்தி பேசணுமே தவிர இன்னத்தை பத்தி பேசக்கூடாது. ஆஸ்தாம் சம்சாரிணாம் கதாத்தோ ஆஸ்தாம் பிரகிருதந்தோ அதுனா உச்சதே முகாபாசோ யாதர்ஷே தர்மோ நான்யதரஸ்யதா. இந்த முகாபாசம்னு ரிஃப்ளெக்ஷன் வந்தது. இது இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது கண்ணாடியினுடைய ப்ராப்பர்ட்டியா இல்ல முகத்தினுடைய ப்ராப்பர்ட்டி? இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று. கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் உண்டாச்சு, இது முகத்துக்கு சேர்ந்ததா கண்ணாடிக்கு சேர்ந்ததா? முகாபாசோயாதர்ஷே தர்மா நான்யதரஸ்யதா. கண்ணாடிக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டி தர்மமும் இல்ல, முகத்துக்கு சேர்ந்த தர்மமும் இல்ல. ஏன்னா துவயோரே கஸ்ய தர்ம வியுக்தே அந்நியதரே பவேத். இதுக்கும் சேர்ந்த சேரல அதுக்கும் சேரல அப்படின்னு சொன்னாள்னா அப்புறம் அந்த தர்மமே இல்லைன்னு சொல்லணும். இல்ல ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னு சொன்னேனால் ரெண்டும் இருக்கிறப்பதான் அது வரணும். ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னா ரெண்டும் இருக்கிறப்பதான் அது வரணும். துவயோஹோ ஏகஸ்ய தர்ம. கண்ணாடியுள்ள பிரதிபிம்பம் என்கிறது முகத்துக்கு சேர்ந்ததா கண்ணாடிக்கு சேர்ந்ததா அப்படின்னு சொன்னா, இல்ல ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்னா, ஒண்ணு இல்லாத போனா தோணப்படாது. கண்ணாடி இல்லைன்னா பிரதிபிம்பம் தோணப்படாது, முகம் இல்லைன்னா கண்ணாடிக்கு தோணப்படாது. அப்ப முகத்துக்கும் சேர்ந்தது கண்ணாடிக்கும் சேர்ந்ததுன்னா ரெண்டும் இருந்தா தான் தோணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னு சொன்னா மேல வந்துடும். ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்த கிளாஸ்ல கேள்வி கேட்டா வாய் மூண்டு இருக்கணும். என்ன எந்த பக்கம் சொன்னாலும் பின்னால மாட்டிப்போங்க. இப்படி கேட்கிறார். துவயோரே கஸ்ய தர்ம வியுக்தே அந்நியதரே பவேத். இல்ல கண்ணாடிக்கு மட்டும்தான் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுனார்? முகம் இருக்கோ இல்லையா, கண்ணாடி தான் இதனுடைய சம்பந்தம் இல்லையே, பிரதிபிம்பம் வார்த்தமேன்னு கேட்டேன். முகத்துக்கு தான் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன். அப்ப என்னடா முகம் இல்லாத போனா அது வரட்டுமே.
இல்ல ரெண்டுக்கும் சேர்ந்தது சார் அப்படின்னு பதில். ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னா ஒரு தர்மம் ரெண்டுக்கும் சேர்ந்து எப்படி வரும்? ஒண்ணு இங்க இருக்கணும் இல்ல அங்க இருக்கணும். ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னு எப்படி சார் வர முடியும்? சொல்லுங்க. முகேன ஜென்மதம் சொன்னார். இந்த முகத்தினுடைய பிரதிபிம்பம் சார். நீங்க சொல்றப்ப என்ன சொன்ன? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஃபேஸ். அப்ப அந்த முகத்தினுடைய பிரதிபிம்பம் முகத்தினுடைய சம்பந்தம் நீங்க வாயில சொல்லல, அப்புறம் என்ன ஏன் கேக்குறேன்? அது முகத்துக்கு சேர்ந்தது. அப்ப கண்ணாடி இல்லாத பண்ண வரட்டுமே. முகத்துக்கு தான் சேர்ந்ததா இல்லையா? கண்ணாடி இல்லாத பண்ண வரட்டுமே. நாதர்ஷ அனுவிதானாச்ச முகே சதி அவிபாவதா. முகம் இருந்தாலும் கண்ணாடி இல்லாத போனா தோணல. அப்ப என்ன சார் சொல்றது? முகத்துக்கு சேர்ந்ததா கண்ணாடிக்கு சேர்ந்ததா? நாளைக்கு தான் கிளம்பா. ஓம்